ஹாபக்குக் 2:3 இப்படியாக இருக்கிறது. ஆமாங்க, இன்றைக்கு நிறைய காரியங்களுக்காக நீங்க காத்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில நிறைய தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். காத்து இருக்கிறது உங்க இருதயத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தலாம். இந்த காத்திருக்கிற நேரத்துல உங்க இருதயம் ரொம்ப காயப்படலாம். நிறைய பேரால அவமதிக்கப்படலாம். ஆனா இந்த காத்திருக்கிற நேரத்துல தேவன் உங்களுக்கு நிறைய லெசன்ஸை கத்துக் கொடுப்பாரு. நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. நிறைய புதிய பாதைகளை உங்க கண்களுக்கு முன்பாக காட்டுவாரு. குறித்த காலம் வர வரைக்கும் நீங்க காத்திருக்கும் போது தேவன் உங்களுக்கு ஏற்ற நேரத்துல உங்களுக்கான நன்மையை கண்டிப்பா செய்வாரு. இந்த தாமதம் உங்களுக்கான தாமதம் கிடையாதுங்க. இந்த தாமதம் கடினமாக இருக்கும் உங்கள் இருதயத்தை, கல்லாக இருக்கும் உங்கள் இருதயத்தை சரி செய்வதற்காக கொடுக்கப்படுகிற சமயம் தாங்க. தாமதித்தாலும் ஒரு நாளும் அது தடைப்படாது. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு வர வேண்டிய அற்புதங்கள் எதுவுமே தடைப்படாது. தேவன் நினைக்கும் காரியம் ஒரு நாளும் தடைப்படாது. தேவன் செய்ய விரும்புகிற காரியம் ஒரு நாளும் தடைப்படாது. தாமதித்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும். குறித்த காலம் வரும்போது அவர் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாருங்க. அவர் உங்களுக்கான அற்புதங்களை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா நீங்க வெயிட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். நீங்க வெயிட் பண்ணும்போது கண்டிப்பா பிளெஸிங் உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்காத அளவுக்கு வந்து சேரும். நீங்க வெயிட் பண்ணணும். காட்ஸ் டைம்காக வெயிட் பண்ணணும். காட்ஸ் பிளெஸிங்காக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க. காட் பிளெஸ் யூ.